ஜெய் ஸ்ரீராம். டிஎன்ஏ அஸ்ட்ராலஜராக இருக்கேன். ஹோமம் பூஜைகள்லாம் கலந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ஆரம்பத்தில் அஸ்ட்ராலஜியில் நான் டிகிரி படிச்சிருக்கேன். இருந்தாலும் இப்போ டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியில் ஜாதக பொருத்தம், ஜாதகம் பொருத்தம், இது ப்ரெடிக்ஷன் கிடையாது. என்ன கைடன்ஸ், என்ன மாதிரி கைடன்ஸ் இருக்குங்கிறத நாங்கள் வரக்கூடிய கஸ்டமருக்கு நாங்கள் சொல்கிறோம். இப்போது டிஎன்ஏ அஸ்ட்ராலஜிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. ஆரம்பத்தில் என்ன, இப்போ ஜோதிடம் எப்படி பார்த்தாங்கன்னா பாரம்பரியம், திருக்கணிதம், எஃபிமரிஸு, கேபி அஸ்ட்ராலஜி, ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி, பிருகநந்தி நாடி, கோச்சாரத்தில் நிறைய டைரக்ட் அஸ்ட்ராலஜி அப்படின்னு பல முறைகள் ஜோதிடத்தில் பார்க்கப்பட்டு வந்திருக்கு. ஆனால் இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜிங்கிறது என்னென்னாக்கா, இப்போ நம்ம மூதாதையர்கள் ரெண்டு சைடும் எடுத்துக்கிறோம், அப்பா சைடு அம்மா சைடு, அவங்க என்னென்ன என்ன நட்சத்திரத்தில் போகிறாங்க, என்ன மாதிரி தொழில் பின்னணி அமைஞ்சிருக்காங்களோ அதை சார்ந்து நமக்கு அந்த கர்ம பதிவை நம்ம பிறக்கிற நமக்கு இந்த நட்சத்திரமாக இருக்கும். எப்படின்னா, சிம்பிளாக சொல்ல போனால், இப்போ 2 பேர் புருஷன் முன்னாடி 2 பேர் டாக்டராக இருக்காங்கன்னா, அவர் பிறந்த 4 குழந்தைகள் பிறகுன்னு வச்சுக்கோங்க. அவங்க அப்பா டாக்டர் உத்தியோகங்கிறது இந்த 4 குழந்தைகளுடைய பாவத்தை விட சம்மந்தப்பட்டிருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுடைய தொழில் பின்னணி தான் அப்படிங்கிற காட்டக்கூடியது. மருத்துவர், அவர் தொழில் தான் அப்படின்னு 4 குழந்தைகளுக்குமே அது இருக்கும். அதுதான் இந்த டிஎன்ஏ சொல்கிறது. மரபணு ஜோதிடம்னு பேர். இது மற்ற முறைகள்லேருந்து கொஞ்சம் மாறுபட்டு, மற்ற முறைகளில் குரு இருந்தால் நல்லது, 2 பாவத்தை வச்சு சொல்லுவாங்க. 2 பாவத்தை வச்சு கிரகக்காரவம், பாவக்காரவம் ரெண்டையும் சம்மந்தப்படுத்தி தசாபதிக்கு போயிடுவாங்க. தசாபதியை வச்சு கோச்சார பலன் வச்சு சொல்லுவாங்க. அது இப்போ நான் எல்லாருக்குமே சரியாக வரும்னு சொல்ல முடியாது. இப்போது ஒரு ராசியில் இப்போ 120 கோடி மக்கள் தொகை இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 கோடி பேர் ஒரு ராசிக்கு, என்ன 12 10 120 கோடி. அந்த 10 கோடிக்கும் அந்த கோச்சார பலன் நம்ம சொல்கிறோன்னா, அந்த கோச்சார பலன் எல்லாருக்குமே அது பொருந்தாது. ஒரு சிலருக்கு தான் பொருந்தாது. அந்த கோச்சாரங்கிறது அதை விடாமல் இப்போ டிவி எல்லா சேனல்லையும் சொல்லிட்டு இருக்காங்க. அது எல்லா மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ஏற்படுத்தல. நம்ம எப்படி இந்த உடம்ப இந்த பூலோகத்தில் பிறந்தோம்னா, இந்த உலகம் பிறந்தது எப்படின்னா, நம்ம தாய் தந்தையர் அம்மா அப்பா 2 சைடும் பார்க்கும். அப்பா சைடு அம்மா சைடு. இதில் ஒவ்வொரு ராசிக்குன்னு சொல்கிறது புது பலன். நீங்கள் சொல்கிறது புது பலன். அது டிஎன்ஏல அது வராது. இது புது பலன் கிடையாது. புது பலன் எல்லாருக்குமே பொருத்தம் ஆகாது. இப்போ டிஎன்ஏ அஸ்ட்ராலஜிங்கிறது லக்னம் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கும். அதாவது சூரியன் விழிச்சாயில் எந்த இடத்துல, எந்த லக்னத்தில் விழுதோ அந்த லக்ன புள்ளி நமக்கு ஆத்மா, உயிரை கொடுக்கக்கூடியது. அது சூரியன் விழுந்த நட்சத்திரம். அந்த இது நட்சத்திரமாக நம்ம விழுது. இப்போது உதாரணமாக விருச்சிக ராசியில் பிறந்திருக்கோம் வச்சு, கேட்டையில் லக்ன புள்ளி விழுதுன்னா அந்த நட்சத்திரம் தான் சூரியன் கொடுத்த உயிர்னு வச்சுக்கலாம். அந்த நட்சத்திரம் லக்னாதிபதிங்கிற ஒரு இருப்பார். அந்த லக்னத்துக்கு அதிபதியான, இப்போ விருச்சிக லக்னா லக்னாதிபதி செவ்வாய். செவ்வாய் ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார். செவ்வாய் ஒரு நட்சத்திரம் இருப்போம். சந்திரன் ஒரு நட்சத்திரம் இருப்பார். 3 வெவ்வேறு நட்சத்திரம் இருப்பார். அந்த 3 நட்சத்திரத்துக்கு கலவையாக இந்த வாழ்க்கை முறை அவங்களுக்கு அமையும். எதிர்காலத்தை இதை வச்சு தான் எல்லாமே உங்களுக்கு சொல்ல முடியும். இதை வச்சு தான் அவங்க தொழில் பின்னணி 6 10 பார்ப்போம். 6ஆம் பாவம் என்ன கர்மாவும் இருக்குது, 10ஆம் பாவம் என்ன கர்மாங்கிறது நட்சத்திரம் தான். அந்த 6ஆம் பாதிபதி வேறு இதில் இருக்கலாம், வேறு பாவத்தில் உட்காந்தா அந்த நட்சத்திரத்துடைய கர்மாவை நாங்கள் எடுத்துப்போம். இப்போ 6ஆம் பாவதி லக்னத்தில் இருக்குது அப்படின்னா சனி கர்மா இருக்குது. 6ஆம் லக்னத்திலாம் குரு கர்மாவும் இருக்குன்னு எடுத்துப்போம். இப்படி தான் பலன் மேட்ச் பண்ணி சொல்லுவோம். இப்போ உதாரணமாக திருமண சம்பந்தமான விஷயத்துக்கு, இப்போது தனுசு லக்னமாக இருக்குது, லக்ன புள்ளி மூலத்தில் விழுதுன்னு வச்சுக்கோங்க. இவருக்கு என்ன மாதிரியான கொடுப்பினை வரன் அல்லது வது அமையும்னா, இப்போ 7ஆம் பாவம் முனைன்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் பாவத்தில் முனை மிதுனத்தில் வருது. மிதுனத்தில் மிருகசீஷம் 2 3 4 2 நட்சத்திரம் வருது. அடுத்தது திருவாதிரை 1 2. ஆக 2 கர்மா வருது. அதில் 2 கர்மானா குரு கர்மா 1, சுக்கிரன் கர்மா 1. இப்போ வரக்கூடிய கணவன் அல்லது மனைவிக்கு என்ன நட்சத்திரம் இருக்குன்னா, குரு கர்மா சுக்கிரன் கர்மா. அதில் பாவ கனெக்ஷன் என்ன, குரு கர்மா லக்னத்தில் குரு இருக்கலாம், லக்னத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த குரு கர்மாவை கொடுக்கும். அப்படி சுக்கிரன் கர்மா இருக்குன்னா லக்னாதிபதி போய் 3ஆம் இடத்துல உட்காந்துருக்குது. செவ்வாய் லக்னாதிபதியாக இருந்தால் 3ஆம் இடத்துல உட்காந்தா அவருக்கு சுக்கிரன் கர்மா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம். இப்படி தான் அந்த வேறுபடுத்தி நம்ம சொல்கிறோம். மரபணு ஜோதிடத்தை பொறுத்த வரையிலும் ஒவ்வொரு கிரகமும் பிறந்த நட்சத்திரத்தை வச்சு தான் நம்ம பலன், அந்த கிரகம் பலனை கொடுக்குது. அந்த பாவத்துக்கு நல்லதோ தீயதோ கொடுக்குது. சூரியன் பிறந்தது ஹஸ்த நட்சத்திரம். ஹஸ்த நட்சத்திரம் குருவினுடைய கர்மப்பதிவு. சூரியன் எந்தெந்த வீட்டில் இருக்கோ, எந்தெந்த இடத்துல பாவத்தில் இருக்கோ, அங்கே குருவினுடைய தாக்கத்தை, குருவினுடைய கர்மப்பதிவை அந்த ஜாதகருக்கு கொடுத்துட்டே இருக்குன்னு அர்த்தம்.
அடுத்து சந்திரன் பிறந்தது மிருகசிரீஷ நட்சத்திரம். இதுவும் ஒரு குருவினுடைய கர்மப்பதிவு. சந்திரன் எந்தெந்த இடத்துல இருக்கோ, எந்தெந்த பாவத்தில் இருக்கோ, அந்த பாவம் சார்ந்த விஷயத்துக்கு குருவனுடைய கர்மப்பதிவை அந்த ஜாதகருக்கு கொடுத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது செவ்வாய். செவ்வாய் பிறந்தது உத்திராட நட்சத்திரம். இது 3 ஒரே அணி, குருவனுடைய அணி தான். இந்த உத்திராட நட்சத்திரத்தின் மூலம் செவ்வாய் எந்த இடத்துல இருக்கோ ஜாதகருக்கு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி குருவினுடைய தாக்கத்தை, குருவினுடைய தோஷத்தை, குருவினுடைய கர்மப்பதிவை கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி அடுத்தது புதன் பிறந்தது அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரங்கிறது சனியோடைய கர்மப்பதிவு. இப்போ புதன் லக்னத்தில் இருக்கான்னா அவன் ஸ்பீடாக இருப்பான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் ஸ்பீடு கிடையாது. ஏன்னா புதனை தானாக இயங்க மாட்டார். புதன் வந்து அவிட்ட நட்சத்திரத்தின் மூலமாக அந்த ஜாதகம் இயக்குவார். அவிட்ட நட்சத்திரம் சனினா சோம்பலாக இருப்பான்னு அர்த்தம். புதன் லக்னத்தில் இருக்கவங்களாம் நல்லா செக் பண்ணி பாருங்க, சோம்பலாக இருப்பாங்க, சுறுசுறுப்பு கிடையாது. அதே சனி வந்து லக்னத்தில் இருந்தால் சுறுசுறுப்பாக இருப்பான். ஏன்? சனி வந்து செவ்வாயுடைய கர்மப்பதிவை கொடுக்குது. கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி என்று செவ்வாயுடைய கர்மப்பதிவை கொடுக்கல, சுறுசுறுப்பாக கொடுக்கும், வேகத்தை கொடுக்கும் ஜாதகருக்கு. குரு பிறந்தது, குரு பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். பூச நட்சத்திரத்தில் பிறந்த குரு அவர் எந்தெந்த இடத்துல இருக்காங்க, ராகுவுடைய கர்மப்பதிவு கொடுத்துட்டு இருக்காரு. ராகு கர்மப்பதிவு என்ன? பித்ருதோஷம். ஒரு ஜாதகருக்கு பித்ருதோஷம் இருக்கான்னு பார்க்கறதுக்குன்னு குரு அமர்ந்த வீட்டை பார்க்கணும். குரு வந்து சம்மந்தப்பட்டான்னு வச்சுக்கோங்க லக்கணத்தோட, அவருக்கு பித்ருதோஷம் இருக்குன்னு அர்த்தம். பூசம், விசாகம், சதயம் இந்த 3 நட்சத்திரங்களும் பித்ருதோஷத்தை, பித்ரு சாபத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ குலதெய்வ சாபம்னு ஒன்று இருக்கு. அது என்ன? குலதெய்வ சாபம்னு அஸ்வினி, மகம், மூலம் 3 நட்சத்திரங்களும் குலதெய்வ சாபத்தை, தோஷத்தை கொடுக்கக்கூடியது. அதை எப்படி கண்டுபிடிக்கான்னா, லக்னத்தில் சுக்கிரன், லக்னாதிபதியோட சுக்கிரன் சம்பந்தப்பட்டு அஸ்வினி, மகம், மூலம் நட்சத்திரங்கள் சம்பந்தப்பட்ட லக்னம் நட்சத்திரம், லக்னாதிபதி நட்சத்திரம், ராசி நட்சத்திரம் 3 சம்பந்தப்பட்டிருந்தா குலதெய்வ தோஷம் அல்லது சாபம் அந்த வம்சத்துக்கு இருக்குன்னு அர்த்தம். சுக்கிரன் பிறந்தது மக நட்சத்திரம். மக நட்சத்திரங்கிறது சந்திரனுடைய கர்மப்பதிவு. சுக்கிரன் எந்தெந்த வீட்டில் இருக்காரோ அங்கே சந்திரனுடைய காரகத்துவத்தை கொடுத்துட்டே இருக்காரு. இப்போ சுக்கிரன் வந்து 10ஆம் பாவத்தோடு சம்மந்தப்பட்டாருங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஹோட்டல் தொழில் பண்ணலான்னு அர்த்தம். ஹோட்டல் தொழில் பண்ணலாம். சுக்கிரன் இருக்கிற இடம் 10ஆம் பாவமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. சந்திரன் சம்பந்தமான தொழிலை அவர் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, செய்யலாம்னு அர்த்தம். அடுத்தது சனி பிறந்த நட்சத்திரம் ரேவதி. சனி பிறந்தது ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரமும் சனி ஒரு பாவத்தில் இருக்கும் பொழுது செவ்வாயுடைய கர்மப்பதிவை கொடுக்குறார். கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி நட்சத்திரத்தோட ஒரு அப்படியே 3 எல்லாம் ஒன்னானது. கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி இந்த 4 நட்சத்திரம் ஒரே காம்பினேஷன் செவ்வாயுடைய கர்ம தாக்கத்தை கொடுக்க. அப்போ சனி எந்த பாவத்தில் இருக்கான், லக்ன பாவத்தில் இருக்கான்னா அங்கே செவ்வாயுடைய வேகத்தை கொடுப்பார். 10ஆம் பாவத்தில் இருக்கும் தொழில் சார்ந்த 6 10 கரெக்டாக இருந்தால் அவர் செவ்வாயுடைய காரகத்துவனான தொழிலை அவர் மேற்கொள்வான்னு அர்த்தம். இப்படி கர்மப்பதிவை பிரிக்கிறோம். ராகு பிறந்தது வந்து பரணி நட்சத்திரம். அப்போ ராகு எந்தெந்த பாவத்தில் இருக்காரோ அவர் சந்திரனுடைய கர்மப்பதிவை கொடுக்குறாருன்னு அர்த்தம். இப்போ 10ல் இருந்தாலும் சந்திரனுடைய கர்மப்பதிவு, நீர் சம்பந்தமான தொழில், பிஸ்னஸ் அது மாதிரி, அல்லது ஒரு 10ல் இருந்த வெளிநாட்டு கூட போகலாம், கடல் கடந்து போகலாம். இந்த மாதிரி சந்திரனுடைய காரகத்துவம் ராகு கொடுக்குறாரு. கேது பிறந்தது ஆயில்ய நட்சத்திரம். இப்போ எல்லா கிரகத்துக்கும் அஷ்டகர்மா வச்சிருக்கோம், ஆனால் கேதுக்குன்னு ஒரு கர்மப்பதிவு கிடையாது. கேது வந்து ஏன்னா 12ஆம் பாவமாக வச்சிருக்கோம். காலச்சக்கரத்துக்கு மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க அது காலச்சக்கரத்துக்கு 12ஆம் பாவமான மீனத்துக்கு கேது வந்து கொடுத்துருக்கோம். அப்போ கேதுவனுடைய கர்மப்பதிவு யார் செய்கிறான்னா சூரிய பகவான் செய்கிறார். கேதுவுடைய கர்மப்பதிவை சூரிய பகவான் கொடுக்குறான்னு அர்த்தம். கேது கர்மப்பதிவு யாரும் பறக்க முடியாது. கேது பிறந்தா அவர் முக்தி மோட்சம் இல்லை. அதனால 12ஆம் பாவம் மட்டும் அதுக்குன்னு தனியான கர்மப்பதிவுகள் எதுவும் கிடையாது. இது சம்பந்தமான மிகவும் டீட்டெயிலாக பேசுவோம். அடுத்த பதிவில் சந்திப்பு. சுவாரஸ்யமான பதிவுகள் காத்திருங்கள். இது சம்பந்தமான மேற்கொண்டு ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டதுன்னா என்னை வந்து கான்டாக்ட் பண்ணு. என்னுடைய செல் நம்பர் 8072 08 43 81. நன்றி.